என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, முன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் உன் தாயானவள் என்னை முழுமையாக நம்பினால் போதும். உனக்கான நன்மைகளை நான் செய்து கொடுப்பேன். நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல் உன் வாழ்க்கையில் நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும். உனக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அத்தனை கஷ்டங்களும் உன்னை சோதிப்பதற்காக மட்டும்தான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ மனதார கேட்க வேண்டும். என் குழந்தையே, என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பாயானில் நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து விடுவேன். உன்னுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் கதைகள் கேட்பாயானில் எல்லா நோய்களும் விளங்கும். என் அடியவர்களை அவன் சாவின் வாயிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன். ஒருவர் என் வாழ்க்கையையும் செயலையும் ஊக்கமோடும் இசைப்பாடுவார் ஆயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா விஷயத்திலும் நான் சூழ்ந்து இருப்பேன். என்னால் என் லீலைகளை யாராவது இசைப்பாயானால் அவர்களுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தி அளிப்பேன். என் குழந்தையே, யார் என்னிடம் பரிபூர்ண சரணாகதி அடைகின்றார்களோ, யார் என்னை விசுவாசத்தோடு வணங்குகின்றார்களோ, யார் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமாக தியானம் செய்கின்றார்களோ அவர்களை விடுவிப்பது எனக்கு சிறப்பு. என் குழந்தையே, என்றைக்கும் என் பெயரை சொல்ல ஆரம்பித்தாயோ அன்றைக்கே உன் பாவங்கள் தொலைந்து விட்டது. என் குழந்தையே, உன் கெட்ட காலங்களும் முடிந்து விட்டது என்பதனை நம்பலாம். என்னை நம்புகின்றவர்கள் என்றும் உளறிகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கின்றார்கள். உனக்கு எதிரிகள் தென்படும் பொழுது எந்தவிதமான ஆத்திரமும் உன்னை நெருங்காது. என் குழந்தையே, உன்னிடம் உள்ள இறை நான் மிக பெரியவன். என் மீது நீ எந்த பக்தனும் முழு பக்தி ஏற்படுகின்றதோ அவனுடைய கேடுகளுக்கும் அபாயங்களுக்கும் துடைப்படும். என்னை சரணாகதி அடைந்தவர்கள் உன் துன்பத்தில் விழும் தருவாயில் நான் 4 கரங்களை கொடுத்து அவரை மேலே கொண்டு வந்து விடுவேன். என் குழந்தையே, என்றும் கண் நிமிர்ப்பது போல காப்பேன். நான் இருப்பது நீ விரும்பிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என் பிள்ளையே, குரு சரணங்கள் மீது தலை வைத்து என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் ஒன்றும் இருக்க முடியாது. மனசாட்சி இல்லாத அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடையாது. உன் பாரத்தை எல்லாம் என் மேல் வை. என் மீது உன் பார்வையை தடுப்பேன். என்னையே நீ தியானி. நிச்சயமாக நான் உனக்கு சாந்தி அளிப்பேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. உன் அம்மாவாகிய என் மீது வைத்துவிடு. என் பிள்ளையே, நீ என்னிடம் வந்தால் நான் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன். ஒவ்வொரு கணமும் நீ என்னையே நினைத்து கொண்டு இருந்தால் அந்த ஒவ்வொரு கணமும் நான் உன்னை காப்பாற்றுவேன். என் குழந்தையே, யார் என்னை பெரிதாய் நினைக்கின்றார்களோ அவர்களினுடைய பார்வையில் நான் இடைவிடாது இருக்கின்றேன். என்னுடைய பெருமை மட்டுமே வெளிப்படும். நீ என் வழியில் தொடர்ந்து வந்தால் உனக்கு எல்லா வலிமையையும் நான் திறந்து விடுவேன். என் பிள்ளையே, எனக்காக சிறிது கஷ்டங்களை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து கஷ்டங்களையும் நான் விலக்கி விடுவேன். உன் அம்மா நான் பலருக்கு பல பெயரை அற்புதங்களை அவர்கள் வாழ்க்கையில் செய்துள்ளதை நீ அறிவாய் அல்லவா? என் குழந்தையே, உனக்கு மட்டும்தான் செய்ய மாட்டேன். என்ன உனக்காக
அற்புதம் முன்னருகில் வந்து கொண்டிருக்கின்றது. அதை பெற்றவுடன் மகிழ்ச்சியோடு என் இல்லத்திற்கு வர நீ தயாராக இரு. ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் தாயானவள் நான் உனக்கு காட்சி அளிப்பேன். உனக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். உனக்கு இப்பொழுது இந்த உலகத்தை பற்றியும் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களை பற்றியும் புரிய போகின்றது. ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே இன்றி வெறுக்கின்ற அளவிற்கு போகின்றார். சிறுத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு புதிதாக நீயே பூட்டை போட்டு தள்ளி கொண்டிருக்கின்றாய். எனக்கு புதிதாக ஒரு காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் உன்னை உன் தாயானவள் நான் மனம் கோணாமல் வைத்து கொள்வேன். உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள், அதன் வெளிப்பாடு, நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகள், நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்காக வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகின்றது என்று ஆதங்கத்தில் செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து போய்கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, அதை பார்க்கையில் உன் தாயானவளாகிய நான் துடிதுடித்து போகின்றேன். உன் கண்களில் கண்ணீரை பார்க்கும் நேரமெல்லாம் என் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வருகின்றது. என் குழந்தையே, மற்றவர்களிடம் எதையோ எதிர்பார்க்காத அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளிவிடுகின்றது. மற்றவர்களிடம் பேசு, ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வெளிக்காட்டாதே. அப்படி அவர்களுக்காக ஏங்குகின்றாய், கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கின்றாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகி செல். ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு அங்கு மதிப்பு இருக்காது. உன் சுயமரியாதையே அந்த இடத்தில் புதைந்து போகும். யார் உன்னோடு இருக்கின்றார்களோ இல்லையோ, உன் அம்மாவாகிய நான் நிச்சயமாக உன்னோடு இருப்பேன். என் குழந்தையே, என் குழந்தையின் மனம், மெல்லிய மனம், சீக்கிரமாக காயப்பட்டு விடுகின்றது. அதற்கு ஆறுதலாக மருந்தாய் உன் தாயானவள் நான் இருக்கின்றேன். நீ எவ்வளவு மெல்லிய மனதோடு இருப்பது உன் தவறு அல்ல. அது உன் தவறும் கிடையாது. அது உன் இயற்கையான சுபாவம். அதனால் நீ எதற்கும் கூற்று கருதி உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. என் குழந்தையே, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, நீ விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் தாயானவளாகிய நான் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். நம்பிக்கையும் பொறுமையும் தான் பக்தி என்று தோரை ஏற்றுகின்ற இரு சக்கரங்களாக இருக்கின்றது. அதுபோலவே சுகங்களுக்கும் துன்பங்களுக்கும் வாழ்க்கை என்ற வண்டியை ஓட்டுகின்ற இரு சக்கரங்கள் இருக்கின்றது. என் குழந்தையே, நான் வகுத்து வைத்த சில நியாயங்களுக்கு தகுந்தாற்போல மனிதர்கள் துக்கத்தை மட்டுமே அனுபவித்தது இல்லை, கஷ்டங்களையும் எல்லாம் நான் சுகமாக மாற்றி விடுகின்றேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் துக்கத்தில் மூழ்க வேண்டியதாக இருக்கின்றது. என் குழந்தையே, நீ செய்கின்ற கர்ம வினைகளை தான் உன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லா விதமான சுகங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணமாக அமைகின்றது. என் குழந்தையே, கர்ம வினை எதுவோ அதுவே இங்கு பலனாக மாறுகின்றது. பிரச்சனைகள் மனதை அழுத்தும் நேரத்தில் தடுமாற்றமே இல்லாமல் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி, ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.